கலாச்சாரத்தை, விழுமியங்களை, வரலாற்றை, பண்பாட்டை, அடையாளத்தை, எங்கள் இருப்பை உறுதிப்படுத்த செயல்பாடுக்கு தான் இவை. அந்த இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக சமஷ்டி வரலாம், தனிநாடே வரலாம், வடகிழக்கு இணையலாம், இணையாமல் இருக்கலாம், 13 வரலாம், 13க்கு மேலே வரலாம். நம்ம சொன்னது போல எல்லாம் வருவதற்கு முதலில் நாங்கள் இருக்க வேண்டும், தமிழர் இருக்க வேண்டும், தமிழ் மொழி இருக்க வேண்டும். அது விடக்கூடாது. அந்த இருப்பை எப்படி உறுதி செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் கட்சி வேதம் இல்லாமல், பிரதேச வேதம் இல்லாமல், மதவேதம் இல்லாமல் தமிழர்கள் நாங்கள் அனைவருமே ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும். அந்த செயல்பாட்டை கம்பவர்தி கம்மன் கழகத்தின் மூலமாக செய்திட வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசியல் அல்ல இது. தேர்தலில் எப்படியும் போட்டி போடுவோம், பிரச்சனை இல்லை. தேவை கேட்க முடியல, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இருப்பை உறுதி செய்வது என்பது மகத்தானது. இருப்பு இல்லாமல் போய்விட்டுமானால் எதுவும் இந்த பிரச்சனை கிடையாது. என்ன எழுதி பார்க்கலாம். இப்பொழுது எங்களது அந்த அரசியலமைப்பு செயல்பாடு செய்ய எடுத்து முன்னெடுத்தோம். நாங்கள் அரசியலமைப்பு செயல்பாடு இடைக்கால அறிக்கை, இடைக்கால அறிக்கை, இடைமுக்கால அறிக்கை, இடைக்கால அறிக்கை எல்லாம் வெளியிட்டோம். அந்த அறிக்கையெல்லாம் இப்பொழுது ஆவணமாக இருக்கின்றது. எப்படி என்றால் பண்டா செல்வ ஒப்பந்தம் ஆவணம் இருக்கின்றது, டட்டு செல்வ ஒப்பந்தம் ஆவணம் இருக்கின்றது, மங்களமணி சிங் ஆவணம் இருக்கின்றது, சந்திரிகாவின் 2000 ஆண்டு அந்த அந்த பக்கேஜ் என்று சொல்லக்கூடிய பொதி அரசியல் பொதி ஆவணம் இருக்கின்றது. ஏன் ரணில் விக்ரமசிங்கே பிரபாகரோட பேசிய பேச்சுவார்த்தை ஆவணங்கள் இருக்கின்றன. பிறகு இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவின் சர்வகட்சி கூட்டம் நடைபெற்று திசவித்தாரர் தலைமையிலான அந்த ஆவணம் இருக்கின்றது. எல்லா ஆவணங்களும் அழகாக எனது நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு செய்து கடைசியாக வந்த ஆவணம் தான் இந்த இடைக்கால அறிக்கை. ஆகவே நாங்கள் எங்களது ஸ்ட்ராட்டஜி, எங்கள் வேலை திட்டம், எங்களது முன்னெடுப்புகளை எப்படி செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் கட்சி வேதங்களுக்கு அப்பாற்பட்ட முறையிலே, அரசாங்கம் எதிர்கட்சி என்ற வேதங்களுக்கு அப்பாற்பட்ட முறையிலே தமிழரிடம் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு நாங்கள் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.